வணக்கம். நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் 32. நுண்மொழி நோக்கிப் பொருள் கொளலும் நூற்கு ஏலா வெண்மொழி வேண்டினும் சொல்லாமை நன்மொழியைச் சிற்றினம் மல்லார்க்கண் சொல்லலும் இம்மூன்றும் கற்றறிந்தார் பூண்ட கடன். விளக்கம். வாசித்த சொற்களை ஆராய்ந்து அதன் பொருளை நேசிப்பதும், பயனற்ற சொற்களை பகிராமல் இருப்பதும், நல்ல சொற்களை பிறருக்கு நயம்பட உரைப்பதும் கற்றறிந்தவர் மேற்கொள்ள வேண்டிய கடமையாகும். இன்சொல்லால் ஈரம் அலை இப்படியுறு இலவாம் எம்செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல். பொருள் உணர்ந்து சொல்லும் சொற்கள் அன்பு கலந்து இனிமையாக இருக்கும் என்கிறார் நம் பொய்யா மொழிப்புலவர் வள்ளுவர். தன் இளமை பருவத்தில் தமிழ் ஆசிரியராக பணியை துவங்கி பள்ளி முதல்வராக பணி நிறைவு பெற்று தன் மகனுடன் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அந்த மனிதர். பல குடியிருப்புகள் கொண்ட அந்த உயர்தர வசிப்பிடத்தில் உடல் ஆரோக்கியம் காக்க தேவையான அனைத்து வசதிகளும் இருந்தது. ஆனாலும் அவன் தந்தை தினமும் மாலை நேரத்தில் அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூங்காவில் நடைபயிற்சி செய்ய சென்றார். அவனுக்கு இதில் கொஞ்சமும் உடன்பாடு இல்லை. தன் மனைவியிடம், அப்பாவுக்கு ஏன் இது தேவையற்ற வேலை? இங்கே பூங்கா, உடற்பயிற்சி மையம் எல்லாம் இருக்கும்போது ஏன் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்றான். அவளோ, மாமாவுக்கு தெரியாதா என்ன? அவர் அங்கே போவதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும், அவரையே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றாள். அன்று விடுமுறை நாள் என்பதால் மாலை தன் தந்தை புறப்படும் போது நானும் உங்கள் கூட வருவதாக சொன்னான். சற்றே தயங்கியவர், பின் வா போகலாம் என்றார். அது வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்திருந்த பூங்கா. அங்கே நிறைய சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்களில் சிலர் இவரை கண்டதும் மகிழ்வுடன் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த பிள்ளைகளை அவன் தந்தை பெயர் சொல்லி அழைத்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அனைவரிடமும் அழகாக பேசி ஒரு குட்டி கதை சொல்லி ஆரோக்கியம், சுத்தம், சுகாதாரம் பற்றி அவன் தந்தை பேச பேச இவன் மலைத்து போனான். நேரம் போவது தெரியாமல் பிள்ளைகள் அமர்ந்து அவரையே பார்த்து கொண்டிருக்க, சற்று நேரத்தில் தன் பிள்ளையை அழைத்துச் செல்ல வந்த ஒரு தாயார் இவரிடம், ஐயா, நீங்கள் பேச ஆரம்பித்த பிறகு என் மகனின் மொழி, பழக்க வழக்கம் அனைத்தும் மாறிவிட்டது. சொல்லப்போனால் இவனால் நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறோம். மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு சென்றார். பிரமிப்புடன் தன் தந்தையை பார்த்தவன் மனதில், வாழ்க்கையில் உபயோகமாக நாமும் இதுபோல் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பான் தானே. இச்செய்யுள் சார்ந்த சிறிய கவிதை. கற்றதை உணர வாழ்க்கை வளம் பெறும், அதை பிறருடன் பகிர நாடே வளம் பெறும். அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தமிழ் இலக்கியம் வான்முட்டும், அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.